நம்முடைய அரங்கத்திற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஹசீனா சையத் அவர்கள் வந்திருக்கிறார். ஹசீனா, உங்களை நான் வரவேற்கிறேன். நேற்றைய கூட்டம், இப்பொழுது மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிற காட்சியும் கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இருக்கின்றது களம்? உங்களுக்கான வாய்ப்பு எப்படி? உங்களுடைய தலைவருடைய பேச்சு. நேற்று கூட்டம் இந்திய ஒற்றுமையை பறைசாற்றிய கூட்டம். இன்றைய கூட்டம் தன்னைத்தானே பறைசாற்றி கொண்டிருக்கிற கூட்டம் கோயம்புத்தூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமையை உலக நாடுகளுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு நாடாக இந்திய சுதந்திரம் முதல் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கடந்த 10 ஆண்டு காலங்கள் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்ட ஒரு ஹிட்லர் சாம்ராஜ்யத்திற்கான ஒரு காலகட்டமாக தான் வரலாறு இதை உற்று நோக்குகிறது. பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்பது மாண்புமிகு பாரத பிரதமரால் கடந்த 10 ஆண்டு காலங்களில் வெறும் 4 முறை மட்டுமே நடத்தப்பட்டுள்ளது. இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு இழுக்கு. இந்திய ஜனநாயகத்தின் 4வது தூணான பத்திரிகையாளர்கள் முதலில் ஓரம் கட்டப்படுகிறார்கள். அவர்கள் ஓங்கி குரல் எழுப்பினால் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்படுகிறார்கள். அடுத்து சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் முன்பெப்போதும் இல்லாத அளவிற்கு சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு விஷயத்திலும் இடைமறித்து இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது என்று அடிக்கடி சுட்டி காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அது சண்டிகரில் நடந்த மேயர் தேர்தல் ஆகட்டும், பில்கிஸ் பானு வழக்காகட்டும், இப்போது நடந்த எலக்ட்ரல் பாண்டுடைய ஸ்கேம் ஆகட்டும், இப்படி சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிக்கொண்டுள்ள போது இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட்டில், அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய இடத்திலிருந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்களை இந்த பாஜக அரசு சர்வாதிகார போக்கோடு நீக்கியுள்ளது. நீங்கள் எதை கேட்டாலும் இவர்களிடம் ஒரு பதில் இருக்கிறது என்றால் இல்லை. இப்போ அந்த காலத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம் நாட்டை ஒரு வளமிக்க ஒரு நாடாக பார்த்து நம் நாட்டை எப்படி சூறையாட ஒரு திட்டம் தீட்டி அவர்கள் முன்னெடுத்து நடந்தார்களோ அது போலவே பாஜக இப்போது தமிழகத்தை பார்க்கிறது. நார்த்தெல்லாம் விட்டுச்சு, இப்போ வடக்கு தேய்கிறது, தெற்கு வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி மாதிரி நார்த் ஈஸ்ட் அதெல்லாம் விட்டுட்டு தமிழகம் அப்படின்ட்டு இவங்க அடிக்கடி இங்கே வராங்க. கன்னியாகுமரி ஆகட்டும், ராமநாதபுரம் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், மாண்புமிகு பாரத பிரதமர் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஆனால் தமிழகருக்கு அதனால் ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா அப்படின்னா இல்லை. இப்போ நடந்த வெள்ள பாதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்த போது கூட மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் இது ஒரு பெரிய ஒரு நேச்சுரல் கலாமிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தை பார்த்து எள்ளி நகையாடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு கேட்டு இவங்கக்கிட்ட நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியில் நமக்கு கரெக்டாக கிடைக்க வேண்டிய, நமக்கு ரைட்ஃபுல்லாக கிடைக்க வேண்டிய நிதியே நம் தமிழ்நாட்டிற்கு கேட்டு ஓய்ந்து விட்டோம். இப்படி பல கஷ்டங்கள், பல இக்கட்டுகளுக்கு நடுவில் இடி, சிபிஐ, ஐடி அப்படின்ட்டு நம்மளை மிரட்டி பார்க்கிறது, அசைத்து பார்க்கிறது. அப்படி இவர்கள் மிரட்டுவதற்கு, அசைவதற்கெல்லாம் அசைத்து பார்ப்பதற்கெல்லாம் திராவிட பாரம்பரியம் ஒற்று போகுமா அப்படின்னா திமுக அதற்கு ஒத்துழைக்கவில்லை. காங்கிரஸ் எப்போவுமே ஒத்துழைக்காத ஒரு இயக்கம், நாங்கள் ஆங்கிலேயர்களே பார்த்த ஒரு இயக்கம். அதனால் இவங்களோட மிரட்டலுக்கு, உருட்டலுக்கு, இதற்கெல்லாம் நாங்கள் பயந்து போய்விட மாட்டோம் என்பதற்கு ஒரு சான்றாக எங்களுடைய இளம் தலைவர், இந்தியாவின் வருங்கால தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் முதலில் 4000 கிலோமீட்டர் பாரத் ஜோடோ யாத்ரா, இப்போது 6400 கிலோமீட்டர் நியாய யாத்ரா, கிசான், அதாவது விவசாயிகளுக்கு நியாயம் வேண்டி, பெண்களுக்கு நியாயம் வேண்டி, இப்போ அதுக்கப்புறமா இந்த நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு நியாயம் வேண்டி, அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு நியாயம் வேண்டி, இப்படி பல நியாயங்களை அவர் கேட்டு அவர் தன்னுடைய யாத்திரையை நேற்று பெருமளவில் மகாராஷ்டிராவில் முடித்துள்ளார். அதில் இந்தியா கூட்டணியை சார்ந்த அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒரு வெற்றி முழக்கமிட்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த நாட்டில் ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்பதற்கு ஒரு சான்றாக நிச்சயமாக இந்தியா கூட்டணி வட இந்திய மாநிலங்களில் கடும் போட்டி ஏற்படுத்துமா? கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வட இந்திய மாநிலங்களில் நேற்று வந்த கருத்து கணிப்புகளில் சத்தீஸ்கர், ராஜஸ்தான் எல்லாம் 0 என்றே போட்டிருக்கிறார்கள். அது பெரும் கருத்து கணிப்பை மட்டும் வைத்து நம்ம அரசியல் பண்ண முடியாது. அப்படி கருத்து கணிப்பை மட்டும் வைத்து அரசியல் பண்ண வேண்டும் என்றால் ஓட்டெடுப்பு பற்றி, ஓட்டரசியல் பற்றி நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம். அப்படி ஒன்றும்
கருத்து கணிப்பினாலே வந்து அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊடகங்கள் மிரட்டப்படுகிறது, இடிக்கள் மிரட்டப்படுகிறது, சிபிஐக்களும் அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கும் இதே தான் நிலைமை. இவங்க சொல்கிறத அவங்க செய்யலை அப்படின்னா இவர்களுக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் சொல்வதற்கெல்லாம் அவர்கள் செவி சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது அவர்கள் பக்கம் திரும்புவார்கள் என்பதே வந்து அவர்களுக்கு தெரியாது. ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து இவங்க அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேம் பிளே மாதிரி அவங்கள வச்சு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்போது அவர்களிடம் திரும்பி விடுவார்களோ அப்போது வந்து அவர்களுக்கும் இதே போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறது வரலாற்றில் நாம் உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹசீனா, நிகழ்ச்சியினுடைய நிறைவா சொல்லுங்க. உங்களுடைய ராகுல் காந்தி தான் இன்னைக்கு ஒரு டைனமிக் லீடராக இருக்கார், எல்லோருக்கும் இளைஞராக இருக்கார், பேசுகிறார். எந்த உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் வலுவான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. லாட் ஆஃப் த டிசென்டிவ் சிச்சுவேஷன் டு பி அப்பியர். வி கான்ட் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி வாட் வில் ஹேப்பன். See, it's a fight of ideology. ஒரு சித்தாந்தம், நமது நாட்டிற்கு என்று வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ட்டு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை குலைப்பது போல் ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரு மதவாத சித்தாந்தத்தை எப்போதெல்லாம் ஒரு வேற்று சக்தி நம் நாட்டில் ஊடுருவி அதை கொண்டு வர முற்படுகிறதோ அப்போதெல்லாம் காங்கிரஸ் முன் வந்து நமது நாட்டின் சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்கிறது. அதற்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக காங்கிரஸ் எப்போவுமே திகழ்ந்திருக்கிறது. காந்தி காலத்திலிருந்து, இந்திரா காலத்திலிருந்து, நேரு காலத்திலிருந்து, ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து, சோனியா காந்திக்கு பிறகு இப்போ ராகுல் காந்தி. இந்த நாட்டோட சித்தாந்தம், நம் நாட்டுடைய பன்முகம், நம் நாட்டுடைய பன்முகத்தன்மை என்பது உலக அளவில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் போனீங்கனாலும் இந்தியா அப்படின்னாலே வந்து எத்தனை கல்ச்சர் இருக்குது, எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்க நீங்கள். நம்மளுடைய உடை நடை, நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாத்தையுமே வந்து புகழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டுள்ளது. ஆனால் இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மதவாதத்தை மிகவும் அதிகமாக தூண்டுகிற அளவிற்கு நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட் என்ன அப்படின்ட்டு முன்வைத்து அவர்களால் பாஜகவால் ஓட்டு கேட்கவே முடியல. அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இங்கே அதிகமாக இருக்குது. உமன் அட்ராசிட்டிஸ்க்கு பெரிய உதாரணம் மணிப்பூர். பட்டியலினத்தவருக்கு வந்து துன்புறுத்தப்படுகிறதுக்கு பெரிய உதாரணம் நமது மாண்புமிகு பிரசிடென்ட் முர்மு அவர்களை இவங்க பாராளுமன்ற ஓப்பனிங்க்கு கூட கூப்பிடாதது. மேனிஃபெஸ்டோவில் இருப்பது போல் அவர்கள் அயோத்தியாவை கட்டிவிட்டார்கள், நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் அவர்களை சார்ந்த அந்த மடாதிபதிகளே வந்து அதை எதிர்க்கிறார்கள். அயோத்தியாவுக்கு கன்செஷனல் ரேட்டில் டிக்கெட் கொடுக்குறவங்க அஜ்மீருக்கும் கொடுக்கலாம், வேளாங்கண்ணிக்கும் கொடுக்கலாம். இப்படிலாம் சின்ன சின்ன விஷயத்தில் நாட்டில் வந்து ஒரு பிளவுகளை ஏற்படுத்திவிட்டு, இந்து முஸ்லீம் பிளவுகள், இந்து கிறிஸ்டியன் பிளவுகள், அப்படி போன்ற பிளவுகளை ஏற்றிவிட்டு, அதே மாதிரி மேற்தட்டு கீழ்த்தட்டு, பட்டியலினத்தவர்கள்னால் இப்படி, இஸ்லாமியர்கள்னால் இப்படி அப்படின்ட்டு நம்மளை பிளவுபடுத்தி நம்மளை ஆட்சி செய்ய இவர்கள் ஒன்றும் ஆங்கிலேயர்கள் கிடையாது. இவர்கள் வந்து நம் நாட்டை சேர்ந்த இந்தியர்கள் தான். அதை வந்து இவர்கள் உணர வேண்டும். நமது நாட்டோட வளர்ச்சி, நமது நாட்டுடைய பன்முகத்தன்மை, நம் நாட்டு மக்களோட நலம் அப்படிங்கிறது இவர்களோட குறிக்கோளாக இல்லை. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு சமஸ்கிருதத்தில் சொல்கிற மாதிரி நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இவர்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அதில் காங்கிரஸும் இந்தியா அலையன்ஸ் கூட்டணியும் என்றுமே ரசிக்கவில்லை. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமுகமாக ஒன்று சேர்ந்து இவர்களின் இந்த கொள்கையை எதிர்க்கிறோம். இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தம் இந்த நாட்டை சீரழிக்கும் என்பது நாம் வரலாற்றிலும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் இந்தியாவை சார்ந்த அத்துணை தலைவர்களும், ஒரு சில சுயநலவாதிகளை தவிர்த்து அத்துணை தலைவர்களும் இதில் ஒருமிகமாக ஒரு மனதோடு நாங்கள் சேர்ந்து களத்தில் போராட தயாராகிவிட்டோம், போராடி கொண்டுள்ளோம். இதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நம்புகிறீர்கள்? கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். வருகின்ற 2024 இந்த பாராளுமன்ற தேர்தல் இன்னும் அந்த 46 நாட்கள் போல் தமிழகத்தை குறிவைத்து 46 நாட்கள் இடைவெளி விட்டு ஏப்ரல் 19க்கும் ஜூன் 4ற்கும் 46 நாள் இடைவெளி விட்டு இவர்கள் கவுண்டிங்கை வைத்துள்ளார்கள். எதுவாக இருந்தாலும் தமிழர்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து சந்திப்போம். இந்த வேற்று சக்தி கண்டிப்பாக நாம் தமிழ்நாட்டில் ஊடுருவ ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம்.